Welcome dear friends to my video lecture on descriptive answer model for TRB education. This time we are just treating second unit இரண்டாவது யூனிட் அழகை நாம் ஒவ்வொரு கேள்வியாக பார்க்கின்றோம். இது ஒரு மாடல் தான், நிறைய பேர் பார்க்கல, பரவாயில்ல. நம்ம தான் இது போட்டப்போ ஒரு 20 பேர் வரைக்கும் பார்த்துருக்கீங்க. அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக பாருங்கள். அதாவது தேவைப்படும் போது எடுத்து பாருங்கள், ஒன்றும் தவறு இல்லை. இது ஒரு அமைப்பு, எவ்வாறு முன்னுரை கொடுக்க வேண்டும், இடையில முக்கியமான பாயிண்ட்ஸ் எதுவாக இருக்கும், முடிவுரை எப்படி தர வேண்டும், அதை ஒட்டிய சில கிரிட்டிக்கல் கொஷின்ஸ், இந்த மெமரி ஆர்டர் கொஷின் சொல்கிறோமே, அந்த மாதிரி மெமரியிலேருந்து வரக்கூடிய அந்த பதில்கள் உள்ள அந்த கேள்விகள், சில அந்த ஹையர் ஆர்டர் கொஷின்ஸ், அப்ளிகேஷன், சிந்தசிஸ், அனாலிசிஸ் சொல்கிறோமே, அதுலேருந்து வரக்கூடிய கேள்விகள்லாம் தருகிறேன். இந்த செகண்ட் யூனிட் எல்லாத்துக்குமே நல்லா தெரியும் அப்படிங்கிறதுனால நீங்கள் விட்டுற வேணாம், அதையும் நல்லா பார்த்து கொள்ளுங்கள். இது ஒரு மாடலாகத்தான் தருகிறேன். நம்ம எவ்வளவு சீக்கிரம் முடிக்க முடியுமோ முடித்து விட்டு இன்னும் அதிகமாக உள்ளே செல்வேன். அதாவது ரொம்ப கிரிட்டிக்கல் கொஷின்ஸ் மட்டும், அந்த நெட்டுக்கு தேவையானது, இதுக்கு தேவையானது, இது முதல் கட்டமாக அடிப்படையான கருத்துக்கள், அடிப்படையான கேள்விகள், சில முக்கியமான கிரிட்டிக்கல் கொஷின்ஸ் என்றால் ஒரு முறை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் நல்லதாக இருக்கும். இருந்தாலும் பரவாயில்லை, நீங்கள் ஒருவேளை நன்றாக படித்திருந்தீர்கள் என்று சொன்னால் பின்னால் வருபவர்கள் அதை பார்ப்பார்கள் என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஐ ஜஸ்ட் ஸ்ட்ரைட் அவே என்டர் இன்டு த டாபிக். கல்வியின் வரலாறு, அரசியல் மற்றும் பொருளாதாரம், அதில் பார்ட் ஏல உள்ள கேள்விகளை நம்ம பார்த்துட்ருக்கோம். நம்ம ஏற்கனவே ஒன்றை போட்டுட்டோம். அதாவது ஒரு வீடியோ, ஆங்கிலத்தில் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அதாவது இடைநிலை கல்வி ஆணையத்தினுடைய பங்களிப்பை பற்றி காலையில் பார்த்தேன். இப்போ அதே தான் தமிழில் பார்க்க போகிறோம். அது இடைநிலை கல்வி ஆணையத்தினுடைய ஆங்கில விளக்கத்தை பார்த்தோம். இப்பொழுது தமிழ் அதே விஷயத்தை தமிழிலே நாம் பார்க்க இருக்கின்றோம். அடுத்து கோத்தாறு கல்வி ஆணையம் இருக்கிறது, தேசிய கல்விக் கொள்கை, தேசிய ஆசிரியர்கள் ஆணையம், தேசிய பாடத்திட்ட கட்டமைப்பு, தேசிய அறிவு ஆணையம், எஸ்பால் குழு அறிக்கை எல்லாம் இருக்கிறது. ஆங்கிலத்தில் ஒரு முறை, தமிழில் ஒரு முறை என்று அதை பார்ப்போம். தமிழில் எழுதுபவர்கள் இதை பார்த்து கொள்ளலாம். இதை கொஞ்சம் வேகமாகவே நான் சொல்லுவேன். என்ற காலையிலே நான் ஆங்கிலத்தில் நிறைய விளக்கங்கள் சொல்லி எப்படியெல்லாம் எழுத வேண்டிய என்ற விளக்கம் சொன்னேன். தமிழிலே உங்களுக்கு புரியும், இதை நீங்கள் பார்த்தாலே புரிந்து கொள்ளலாம். முன்னுரையில் எப்படி சொல்வது, முக்கியமான கருத்துக்களை எப்படி சொல்வது, முடிவுகளை எப்படி சொல்வது, சில கேள்விகளுக்கான பதில்களை எப்படி தெரிந்து கொள்வது என்ற அளவில் நாம் இதை பார்ப்போம். இதில் நான் பார்க்க விரும்புவது நோக்கங்கள், பின்னணி, உறுப்பினர்கள் மற்றும் பரிந்துரைகள் மற்றும் இதன் அடிப்படையில் இரண்டாம் நிலை கல்வி ஆணையம், அதாவது செகண்டரி எஜுகேஷன் கமிஷன், அதனுடைய கல்வி தாக்கங்கள், கடைசியில் அதெல்லாம் படிக்க போகிறோம். முன்னுரையில் என்ன சொல்லலாம்னா, லட்சுமண சுவாமி தலைமையில் நிறுவப்பட்ட இடைநிலை கல்வி ஆணையம் சுதந்திரத்திற்கு பிந்தைய இந்தியாவில் இடைநிலை கல்வி முறையை வடிவமைப்பதிலே முதலியார் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் பங்கை கொண்டிருந்தார். முதலியார் ஆணையம் என்று பெரும்பாலும் குறிப்பிடப்படும் இது முன்னேற்றம் தேவைப்படும் முக்கிய பகுதிகளை கண்டறிந்து இடைநிலை கல்வியை சீர்திருத்தம் செய்து வலுப்படுத்துவதை நோக்கமாக கொண்டிருக்கிறது. இந்திய மாணவர்களுடைய பல்வேறு தேவைகளை பூர்த்தி செய்யும் அதே வேளையிலே தேசிய வளர்ச்சியை வளர்ப்பதை நோக்கமாக கொண்ட ஒரு கல்வி முறைக்கு அடித்தளம் அமைப்பதிலே ஆணையத்துடைய பரிந்துரைகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. இந்த இடைநிலை கல்வி ஆணையத்தின் நோக்கங்களாக நாம் எதை சொல்லலாம்? இடைநிலை கல்வி ஆணையத்தின் நோக்கங்கள் வளரும் நாட்டின் தேவைகளுடன் ஒத்து போக வேண்டும். அது ரொம்ப முக்கியமான ஒரு கருத்து. சுதந்திரத்துக்கு முந்தைய கல்வி முறையினுடைய வரம்புகளை நிவர்த்தி செய்ய வேண்டும், அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நிவர்த்தி செய்ய வேண்டும். சுதந்திரத்துக்கு முன்னால் எப்படிப்பட்ட ஒரு கல்வி நிலை இருந்து, ஒரு அடிமைத்தனமான ஒரு கல்வி நிலை இருந்தது. பிரிட்டிஷ் அரசாங்கத்தினால் நடத்தப்பட்ட அந்த கல்வி அவர்களுக்கு குமாஸ்தா வேலை செய்வதற்கான ஒரு கல்வியாகத்தான் அது இருந்தது. ஆகவே ஒரு அறநெறி சார்ந்த விஷயங்களோ அல்லது படைப்புத்திறன் மிக்க திறன்களோ கொடுக்கப்படவில்லை. அதையெல்லாம் சரி செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த இடைநிலை கல்வி ஆணையத்தினுடைய நோக்கம். முக்கிய நோக்கங்களில் பின்வருவன அமையும். மிக முக்கிய நோக்கங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது, இடைநிலை கல்வியை மறுசீரமைத்தல், இந்தியாவுடைய சமூக பொருளாதார தேவைகளுக்கு ஏற்றவாறு மாணவர்களுடைய முழுமையான வளர்ச்சியை ஆதரிக்கும் வகையிலும் ஒரு பாடத்திட்டத்தையும் கட்டமைப்பையும் உருவாக்குதல், அதுதான் அதனுடைய நோக்கம். அடுத்து இரண்டாவதாக தேசிய வளர்ச்சியை ஊக்குவித்தல், பல்வேறு கலாச்சார மற்றும் பிராந்திய தேவைகளை நிவர்த்தி செய்யும் அதே வேளையிலே
தேசிய ஒற்றுமை மற்றும் நாட்டின் மீது ஒரு பெருமை உணர்வை வளர்ப்பதும் ரொம்ப முக்கியமான ஒரு அப்ஜெக்டிவ் நோக்கம். அடுத்து நடைமுறை அறிவை அதிகரித்தல். இந்த 2ஆம் நிலை கல்விக்குழு என்ன செய்ய விரும்பியது என்று சொன்னால், நடைமுறை அறிவை அதிகரிக்க, அதாவது நடைமுறை திறன்களை மாணவர்களுக்கு தர வேண்டும், வேலை வாய்ப்புக்கான திறன்களை தர வேண்டும் என்பதிலே உறுதியாக இருந்தது. மாணவர்களை வேலைவாய்ப்பு மற்றும் தன்னம்பிக்கைக்கு தயார்படுத்துவதற்காக இடைநிலை கல்வி கட்டமைப்பிற்குள் தொழில் மற்றும் நடைமுறை பயிற்சியை இணைப்பது பற்றி இது விவாதித்தது. அடுத்து ஒழுக்கம் மற்றும் குடிமை கல்வியில் கவனம் செலுத்துதல். மாரல் சிவிக் எஜுகேஷன் சொல்லுவோமே, அந்த மாதிரி ஒழுக்க மற்றும் குடிமை கல்வியில் கவனம் செலுத்த மாணவர்களுடைய மதிப்புகள், நெறிமுறைகள் மற்றும் குடிமை பொறுப்பை வளர்ப்பது, கல்விக்கு அப்பாற்பட்ட ஒரு சமநிலையான கல்வியை ஊக்குவிப்பது. இந்த இடைநிலை வாரியத்தினுடைய பின்னணி என்ன என்று பார்க்கின்ற பொழுது, 1947 இந்தியா சுதந்திரம் பெற்றதை தொடர்ந்து கல்வி முறை நிலையற்ற நிலையில் இருந்தது. அதற்கு முன்னால் இருந்த கல்வி நிலையற்ற நிலையில் இருந்தது. புதிதாக சுதந்திரம் பெற்ற பன்முகத்தன்மை கொண்ட தேசத்தினுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய இடைநிலை கல்வி போதுமான அளவு சீரமைக்கப்படவில்லை. பிரிட்டிஷ் செல்வாக்கு பெற்ற அமைப்பு மிகவும் கல்வி மற்றும் தத்துவார்த்த ரீதியாக இருந்தது. அதாவது சுதந்திரத்துக்கு முன்னால் இருந்த கல்வி வெறுமனே தத்துவார்த்த ரீதியாக இருந்தது. எந்த விதமான திறனையும் அது மாணவர்களுக்கு கொடுக்கவில்லை. அதுதான் அதனுடைய அர்த்தம். முதன்மையாக உயர்கல்வியை நாடுபவர்களுக்கு இது சேவை செய்தது. அதாவது உயர்கல்விக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பள்ளிக்கூட படிப்பை அதிகமாக கவனிக்கவில்லை அப்படின்ற ஒரு நிலை இருந்தது. அதை சரி செய்வது தான் இந்த இடைநிலை கல்விக்குழுவுடைய முக்கிய நோக்கம். இந்தியாவுடைய சமூக பொருளாதார வளர்ச்சிக்கு மிக முக்கியமானதாக இருந்த நடைமுறை மற்றும் தொழிற்பயிற்சியை அது புறக்கணித்தது. பழைய கால கல்வி இந்தியாவுடைய வளர்ச்சி இலக்குகளை அடைவதும் ஒரு அமைப்பை உருவாக்க இடைநிலை கல்வியை மறுசீரமைக்கும் நோக்கில் இந்த சவால்களுக்கு பதிலளிக்கும் வகையிலே முதலியார் ஆணையம் உருவாக்கப்பட்டது. ஆணையத்தில் ஈடுபட்டுள்ள உறுப்பினர்கள் யார் என்று சொன்னால் அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். லட்சுமணசாமி தலைமையிலான பல குறிப்பிடத்தக்க கல்வியாளர்கள், நிர்வாகிகள் மற்றும் கல்வித்துறையில் நிபுணர்களை கொண்டிருந்தது இந்த முதலியார் கமிஷன். முதலியார் ஒரு புகழ்பெற்ற கல்வியாளர் மற்றும் சென்னை பல்கலைக்கழகத்திலே முன்னாள் துணைவேந்தராகவும் அவர் இருந்தார், லட்சுமணசாமி முதலியார். அந்த குழுவில் இடம்பெற்றிருந்தவர்கள் யார் என்று சொன்னால், இந்தியா முழுவதிலிருந்து வந்த கல்வி வல்லுநர்கள் இடைநிலை கல்வியுடைய சவால்கள் மற்றும் தேவைகள் குறித்து பல்வேறு கண்ணோட்டங்களை கொண்டு வந்தார்கள். பல்வேறு பிராந்தியங்கள் மற்றும் கலாச்சார பின்னணிகளைச் சேர்ந்த பிரதிநிதிகள் அனைவரையும் உள்ளடக்கியதாக இருக்க வேண்டும் என்று அவர்கள் முதலியார் நினைத்தார். பாடத்திட்ட மேம்பாடு, கற்பித்தல் மற்றும் தொழிற்கல்வி பற்றிய நுண்ணறிவுகளை வழங்கிட பாட வல்லுநர்கள் இருந்தார்கள். இந்த பன்முக உறுப்பினர் எண்ணிக்கை பல்வேறு இந்திய பிராந்தியங்கள் மற்றும் சமூகங்களில் கல்வி தேவைகளை திறம்பட நிவர்த்தி செய்ய ஆணையத்திற்கு உதவியது. பலதரப்பட்ட மக்கள் பல இடங்களிலிருந்து வருகின்ற பொழுது இந்தியாவினுடைய அந்த தேவைகள் என்ன என்பதை சரியாக கணிப்பதற்கு அது பயன்பட்டது. ஆகவே தான் பன்முக உறுப்பினர் எண்ணிக்கை என்ற அளவில் பல்வேறு பிராந்தியங்களிலிருந்து அறிஞர்களை வரச் செய்து அந்த கல்வி தேவைகளை எல்லாம் நினைத்து பார்த்தார்கள். இடைநிலை கல்வி ஆணையத்துடைய பரிந்துரைகள், இதுதான் ரொம்ப முக்கியமான கருத்து. இதில் சில முக்கிய பரிந்துரைகள்: பன்முகப்படுத்தப்பட்ட பாடத்திட்டம், கல்வி பாடங்கள் மற்றும் தொழிற்கல்வி இரண்டையும் உள்ளடக்கிய ஒரு பாடத்திட்டத்தை ஆணையம் பரிந்துரைத்தது. அதாவது அகாடமிக் அஸ் வெல் அஸ் ப்ராக்டிக்கல் ஆஸ்பெக்ட்னு சொல்லுவாங்க. அதாவது வெறுமனே ஏட்டுக்கல்வியோடு அந்த நடைமுறை கல்வியை இணைத்து வழங்க வேண்டும் என்பதில் ஆணையம் பரிந்துரைத்தது. இது மாணவர்கள் சமச்சீர் கல்வியை பெறுவதை உறுதி செய்வதற்காகவும் உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி ஆகிய இரண்டிற்கும் அவர்களை தயார்படுத்துவதற்காகவும் பயன்பட்டது. அடுத்து பலநோக்கு பள்ளிகளுடைய அறிமுகம். அப்போ முதல் இது என்னன்னா பன்முகப்படுத்தப்பட்ட பாடத்திட்டம், டைவர்சிஃபைடு கரிக்குலம் சொல்லுவாங்க. அதுதான் பல்நோக்கு பள்ளிகளுடைய அறிமுகம், மல்டி பர்பஸ் ஸ்கூல்ஸ்ன்னு சொல்கிறது. அதாவது சும்மா ஒரே ரீதியாக ஒரே திசையில் செல்லக்கூடியது இல்லாமல் அந்த தொழில் ரீதியான அது போன்ற பாடங்களை எல்லாம் கொண்டு வருவது. பலநோக்கு பள்ளிகளுடைய அறிமுகம். இந்த பள்ளிகள் மாணவர்களுடைய மாறுபட்ட ஆர்வங்கள் மற்றும் தொழில் விருப்பங்களை பூர்த்தி செய்யும் வகையில் விவசாயம், வணிகம் மற்றும் தொழில்துறை பயிற்சி போன்ற சிறப்பு பாடங்களுடன் பொது கல்வியையும் வழங்க வடிவமைக்கப்பட்டிருந்தன. அறிவியல் மற்றும் கணிதத்தில் கவனம் செலுத்துவது அடுத்த ஒரு அப்ஜெக்டிவ், முக்கியமான ஒரு அப்ஜெக்டிவாக இருந்தது. அறிவியல் மற்றும் கணிதத்தில் கவனம் செலுத்துவது. தேசிய வளர்ச்சியில் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தின் முக்கியத்துவத்தை உணர்ந்த ஆணையம் அறிவியல் மற்றும் கணித கல்வியை வலியுறுத்தி தொழில்நுட்பம் மற்றும் அறிவியல் முன்னேற்றங்களுக்கு மாணவர்களை தயார்படுத்தியது. அடுத்து வழிகாட்டுதல் மற்றும் ஆலோசனை சேவைகள். மாணவர்களுடைய உலகியல் மற்றும் தொழில் தொடர்பான தேவைகளை நிவர்த்தி செய்வதற்காக பள்ளிகளில் வழிகாட்டுதல் மற்றும் ஆலோசனை திட்டங்களை அறிமுகப்படுத்த ஆணையம் பரிந்துரைத்தது.
ஆசிரியர்களுடைய நிலைமைகளை மேம்படுத்த, அதுவும் மிக மிக முக்கியமான ஒரு கருத்து இந்த இடைநிலை கல்விக்குழுவினால் கொண்டு வரப்பட்டது. ஆசிரியருடைய நிலைமைகளை மேம்படுத்துதல், கற்பித்தல் தரத்தை மேம்படுத்த ஆசிரியர்களுக்கு சிறந்த பயிற்சி, மேம்பட்ட பணி நிலைமைகள் மற்றும் கட்டமைக்கப்பட்ட தொழில் முன்னேற்றம் ஆகியவற்றை ஆணையம் பரிந்துரைத்தது. அடுத்து ஒழுக்க மற்றும் குடிமை கல்விக்கு முக்கியத்துவம் தந்தது. பொறுப்புள்ள குடிமக்களை வலுவான குடிமை கடமை மற்றும் தேசிய பெருமையுடன் வளர்ப்பதற்கு ஒழுக்கம் மற்றும் நெறிமுறை கல்வி, அதாவது இந்த டிசிப்ளின் மற்றும் எத்திக்கல் எஜுகேஷன் சொல்லுவோமே, அது மாரல் அண்ட் எத்திக்கல் எஜுகேஷன் வாஸ் கிவன். ஒழுக்கம் மற்றும் நெறிமுறை கல்வி முன்னுரிமை அளிக்கப்பட்டது. ஆசிரியர் கல்வியில கல்வி தாக்கங்கள் இது இந்த மாதிரி கேட்குறதுக்கு பேர் தான் ஹையர் ஆர்டர் கொஷின். கல்வி தாக்கம் என்ன அப்படின்ட்டு. இப்போ ஆசிரியர் கல்வியில் இதனுடைய கல்வி தாக்கம் என்ன என்று பார்த்தா, இடைநிலை கல்வி ஆணையம் ஆசிரியர் கல்வியில் சில தாக்கங்களை கொண்டிருந்தது. உதாரணமாக தொழில்முறை பயிற்சி, ப்ரொஃபஷ்னல் ட்ரைனிங் அப்படின்னு சொல்கிறது. ஒரு ஆசிரியர் குணத்தை பெற்றிருக்க வேண்டும், ஒரு ஆசிரியர் ஆளுமையை பெற்றிருக்க வேண்டும், அதுதான் தொழில்முறை பயிற்சி. தொழில்முறை பயிற்சி பெற்ற ஆசிரியர்களுடைய தேவையை வலியுறுத்தி இடைநிலைப்பள்ளி ஆசிரியர்களுடைய கற்பித்தல் திறன்களை மேம்படுத்த முன் சேவை மற்றும் பணியில் உள்ள, அதாவது இன் சர்வீஸ் ப்ரீ சர்வீஸ்ன்னு சொல்கிறோமே, அது போன்ற பயிற்சி திட்டங்களை ஆணையம் பரிந்துரைத்தது. இதெல்லாம் சொன்ன பின்னால் இப்பொழுதெல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது, அதற்கு பின்னால் நடந்தது. ஆனால் இவர்கள் அதை முன்னெடுப்பு செய்தார்கள். இந்த இடைநிலை கல்விக்குழு முன்னெடுப்பு செய்தார்கள். தொழில் முறையாக பயிற்றுவிக்கப்பட வேண்டும் ஆசிரியர்கள் என்று நிச்சயமாக சொன்னார்கள். அடுத்து மேம்படுத்தப்பட்ட ஆசிரியர் நிலை, ஆசிரியருடைய பணிச்சூழலில் முன்னேற்றங்கள் மற்றும் தொழில் முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளை பரிந்துரைப்பதன் மூலம் திறமையான நபர்களை கற்பித்தல் தொழிலுக்கு ஈர்ப்பதை ஆணையம் நோக்கமாக கொண்டிருந்தது. புரிந்து கொண்டிருப்பேன் நினைக்கிறேன். அடுத்து ஆசிரியர் பயிற்சியில் சிறப்பு தேர்ச்சி, அதாவது சிறப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும், அதற்கான பாடத்திட்டம்லாம் இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். இடைநிலை பள்ளிகளுக்கு பரிந்துரைக்கப்பட்ட பல்வேறு பாடத்திட்டங்களுக்கு ஏற்ப பாடம் சார்ந்த கல்வியில் சிறப்பு தேர்ச்சி பெற ஆசிரியர்கள் ஊக்குவிக்கப்பட்டார்கள். அடுத்து ஒழுக்க மற்றும் குடிமை பொறுப்பில் எவ்வாறு கவனம் செலுத்தினார்கள்? ஆசிரியர்கள் மதிப்புகள் சார்ந்த கல்வியை ஊக்குவிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. மேலும் மாணவர்களுடைய ஒழுக்க மற்றும் குடிமை பண்புகளை வளர்க்க ஆசிரியர்களுக்கு உதவும் வகையில் குறிப்பிட்ட பயிற்சியை ஆணையம் பரிந்துரைத்தது. அடுத்து இடைநிலை கல்விக்கான கல்வி தாக்கங்கள் என்ன, எல்லாவற்றையும் பார்த்தோம். இப்பொழுது இந்த இடைநிலை கல்விக்குழுவினுடைய முழுவதுமான அந்த தாக்கங்கள், கல்வி தாக்கங்கள் என்ன இந்தியாவில் அல்லது இந்த நவீன கல்வியில் அதனுடைய தாக்கம் என்ன? ஆணையத்தினுடைய பரிந்துரைகள் இந்தியாவில் இடைநிலை கல்வியில் நீண்டகால தாக்கங்களை ஏற்படுது. இன்றைக்கு வரைக்கும் அதனுடைய எஃபெக்ட் இருக்குது. இன்றைக்கும் ப்ரீ சர்வீஸ் இன் சர்வீஸ் டீச்சர் ட்ரைனிங்லாம் சொல்கிறோம். அது எங்கே ஆரம்பித்தது? அதற்கான விதை இந்த இடைநிலை கல்விக்கான கல்விக்குழுவில் தான் அது அந்த விதை போடப்பட்டது. இன்று அதையெல்லாம் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இடைநிலை கல்வி நீண்டகால தாக்கத்தை ஏற்படுத்தின இந்த குழுவார், இடைநிலை கல்விக்கான கல்விக்குழுவார். பரந்த பாடத்திட்டம், பன்முகப்படுத்த பாடத்திட்டம் மாணவர்களுக்கு மிகவும் விரிவான கல்வி உள்ளடக்கத்தை அணுக அனுமதித்தது. தொழில் மற்றும் தொழில்நுட்ப துறைகள் உட்பட பல்வேறு வாழ்க்கை பாதைகளுக்கு அவர்களை தயார்படுத்தியது. அடுத்து நடைமுறை அறிவில் கவனம் செலுத்த செய்தது. நடைமுறை பாடங்களை உள்ளடக்கிய பாடத்திட்டத்தின் மூலம் மாணவர்கள் வேலை வாய்ப்புக்கு நேரடியாக பொருந்தக்கூடிய திறன்களை பெற்றார்கள். பொருளாதார தன்னம்பிக்கையை வளர்த்து கொண்டார்கள். இதற்கு விதை போட்டவர்கள் இந்த குழு, அதை நாம் சொல்ல முடியும். மேம்படுத்தப்பட்ட மாணவர் ஆதரவு சேவைகள், ஆலோசனை சேவைகளை சேர்ப்பது மாணவர்களுடைய மனநலம் மற்றும் தொழில் வழிகாட்டுதல் தேவைகளை பூர்த்தி செய்து கல்விக்கான முழுமையான அணுகுமுறையை ஊக்குவித்தது. மேம்படுத்தப்பட்ட மாணவர் ஆதரவு சேவைகள், முக்கியமாக கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங் சர்வீஸ், அதை தான் சொல்கிறோம். தேசிய ஒற்றுமையை ஊக்குவித்தல், ஒழுக்க மற்றும் குடிமை கல்விக்கு முக்கியத்துவம் கொடுப்பது மாணவர்களுடைய ஒற்றுமை, பொறுப்பு மற்றும் பெருமையை வளர்த்து மேலும் ஒருங்கிணைந்த சமூகத்தை அது உருவாக்கியது. முடிவுரையாக நான் எந்தெந்த கருத்துக்கள்லாம் முன்வைக்கலாம்? முடிவுரை சொல்ல வேண்டாம், ஏற்கனவே சொன்னதை வைத்துக்கொண்டு 1-2 கருத்துக்களை நாம் தெளிவாக குறிப்பிட்டு நாம் முடிக்க வேண்டாம். அதுதான் முடிவுரை. இல்லாட்டி அப்ரப்டாக இருக்கும், அப்படியே திடீர்னு ஏதோ முடித்த மாதிரி இருக்கும். ஏன்னா நீங்கள் எழுதக்கூடிய தேர்வு பயங்கரமான தேர்வு. அதாவது டிஆர்பி, அது பிஜி, அதாவது கல்லூரி வகுப்புக்கான பேராசிரியர்களை இருக்க போகிற மக்களுக்கு நிச்சயமாக எவ்வாறு தெளிவாக எழுத வேண்டும் என்பதை எதிர்பார்ப்பார்கள். நானே எத்தனையோ யூனிவர்சிட்டிக்கெல்லாம் நான் திருத்த சென்றிருக்கிறேன். எப்படி திருத்துவேன் என்று எனக்கு தெரியும். அதாவது எதையுமே தெளிவாக அந்த சப்ஹெட்டிங்லாம் போட்டு முன்னுரை முடிவுலாம் கொடுத்தா நிச்சயமாக அவங்களுக்கு மதிப்பெண் நிறையா போட்டிருக்கோம். அப்படி தான் போடணுன்றது தான் எல்லாரும் நினைத்து பார்க்க வேண்டிய. ஏன்னா தெளிவாக இருக்குது.
கருத்து 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு மிக முக்கியமான கருத்து எல்லாத்தையும் நம்ம சொல்ல முடியாது. சொல்கிற கருத்துக்களை மிக தெளிவாக சொல்ல வேண்டும், போதுமான அளவிற்கு சொல்ல வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஆகவே இதை நீங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். 1952-53ஆம் ஆண்டு இடைநிலை கல்வி ஆணையம் இந்தியாவில் இடைநிலை கல்வியை மறுவடிவமைப்பதில் முக்கிய பங்களிப்பை செய்தது. நடைமுறை உள்ளடக்கிய மற்றும் மதிப்பு அடிப்படையிலான பாடத்திட்டத்தை பரிந்துரைப்பதன் மூலம் இந்தியாவுடைய சமூக பொருளாதார மற்றும் வளர்ச்சி தேவைகளுக்கு மிகவும் பொருத்தமான இடைநிலை கல்வி முறை, அதாவது ஸ்கூல் எஜுகேஷனை உருவாக்க ஆணையம் உதவியது. தொழிற்கல்வி, ஒழுக்க கல்வி மற்றும் மேம்பட்ட ஆசிரியர் நிலைமைகள் ஆகியவற்றில் அதன் முக்கியத்துவம் மிகவும் தகவமைப்பு, அட்ஜஸ்டபிலிட்டி, அடாப்டபிலிட்டி என்று சொல்கிறோமே அது, ஃப்ளெக்சிபிலிட்டி மற்றும் பதிலளிக்கக்கூடிய கல்வி முறைக்கு அடித்தளம் அமைத்தது இந்த குழு. கல்விக் கொள்கையில் ஆணையத்தினுடைய பணி தொடர்ந்து செல்வாக்கு செலுத்தி வருகிறது. இன்றைய தேதி வரைக்கும் அது செய்து கொண்டிருக்கிறது. இது நாட்டினுடைய எதிர்காலத்திற்கு நன்கு வளர்ந்த மற்றும் சமூக பொறுப்புணர்வுள்ள கல்வியுடைய முக்கியத்துவத்தை அடிக்கோடிட்டு காட்டுகிறது இந்த குழு. இதை இப்பொழுது நான் உங்களுக்கு மனப்பாடம் செய்வதற்கு எளிதாக நான் ஒவ்வொரு ஆன்சர்லையும் நான் இதை கொடுக்குறேன். நான் ஒவ்வொரு அந்த விரிவான விடைக்கு பின்னால் இதையே நீங்கள் எழுத வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. இதை ஒரு ஐடியாவாக வைத்துக்கொள்ளுங்கள். நீங்களே படித்திருப்பீர்கள், நிறையா கையில் நோட்ஸும் இருக்கும், நிறையா படிச்சிருக்கீங்க, நிறையா தேர்வும் எழுதியிருக்கிறீங்க. அதனால் அதாவது இது ஒரு உங்களை ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு முறையாக மட்டும் நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள். ஏதோ இதுவரைக்கும் உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, ஆகவே நான் சொல்லுகிறேன் என்றெல்லாம் நிச்சயமாக இல்லை. அதாவது எப்படி ப்ரெசென்ட் பண்ண வேண்டும் என்பதற்கான ஒரு மாடலாக உங்களுக்கு நான் தருகிறேன். இது சில பேருக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும். ஏனென்றால் வழக்கமாகவே சில பேர் என்ன செய்வார்கள்னா மொந்தையாக எழுதுவார்கள். மொந்தையாக எழுதுறதுன்னா சென்டென்ஸ்லேருந்து கடைசி சென்டென்ஸ் வரைக்கும் ஒரே மாதிரி, மார்ஜின் கூட சில சமயத்தில் தேர்வுகளில் போடுவதில்லை, நமக்கே தெரியும். அப்படிப்பட்ட மாணவர்களுக்கு என்னுடைய இந்த மாடல்ஸ் உதவி செய்யும். எப்படி தனித்தனி பேராகிராஃபை போடணும், எப்படி இந்த புல்லட் பாயிண்டெல்லாம் போட்டு பாயிண்ட்ஸ் எழுதணும், எப்படி முன்னுரை கொடுக்கணும், முடிவுரை கொடுக்கணும் என்பதை நான் ஒரு மாடலாக எல்லா டாபிக்ஸ்க்கு நான் கொடுக்க நினைக்கின்றேன். இதுதான் அந்த சம்மரி. இந்த சம்மரியை நீங்கள் மனப்பாடம் செய்து கொள்ள வேண்டும். அது இதை வைத்துக்கொண்டு எழுதி கூட பார்க்க வேண்டும். ஏன்னா தமிழ் தானே எழுத போகிறீர்கள். நல்லா உள்வாங்கி கொண்டு நீங்கள் விடையை உள்வாங்கி கொண்டு நீங்களே என்ன செய்யலாம், எழுதி பார்க்கலாம். ஒரு முறை எழுதி பாருங்கள். ஏனென்றால் ஒவ்வொருடைய எழுத்து சில பேருக்கு மிக நன்றாக இருக்கும். அச்சு எழுத்து என்று சொல்வார்கள். ஃபோட்டோகிராஃபிக் மெமரியை போல் எழுதுகிறவர்கள்லாம் இருக்கிறார்கள், நான் பார்த்துருக்கிறேன். சில பேருக்கு ஒரு மாதிரி கோணல் மாணலாகத்தான் எழுத்து இருக்கும். ஆனால் அவர்களுக்கும் சில வழிவகைகள் உண்டு. அப்படிப்பட்டவர்கள் என்ன செய்ய வேண்டும், எழுதி பார்க்க வேண்டும், இடம் விட்டு எழுத வேண்டும். அந்த மாதிரி கொஞ்சம் அதாவது சரியாக புரிய நம்ம அப்படி சின்ன வயசுலேருந்து கற்றுக்கொண்டிருக்கிறோம் என்று வைங்க. இப்போ நம்ம தேர்வு எழுதுகின்ற போல் ஒரு சின்ன சிக்கல் இருக்குது. ஏனென்றால் அதே மாதிரி கலெக்டர் எழுத மாதிரி நம்ம எழுதுவோம். அல்லது இந்த டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன் ஷீட்டில் கொடுக்குறாங்களே அந்த மாதிரி எழுதுபவர்களாக இருக்கிறாங்க. அப்படி கூட எழுதலானாலும் கொஞ்சம் நல்ல பெரிய எழுத்துக்களிலே, வேறு வழி இல்லாவிட்டால் அப்படித்தான் செய்யணும், பெரிய எழுத்துக்களில் நல்ல இடம் விட்டு நீங்கள் கருத்துக்களை சொல்ல வேண்டும். முக்கியமாக இந்த மாதிரி ஆட்களுக்கு தான் சப்ஹெட்டிங் ரொம்ப முக்கியம். நமக்கு ஹேண்ட் ரைட்டிங் சரியாக இல்லைன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சப்ஹெட்டிங்ஸை போட்டால் நிச்சயமாக பாஸ் பண்ணுவீங்க. ஏன்னா சப்ஹெட்டிங்ஸை வச்சா பார்த்தாவது உங்களுக்கு தெரிகிறது என்பதை தெரிந்து கொள்வார்கள். சரி, உங்களுடைய போக்கு அப்படி இருக்கிறது, உங்களுடைய கை அந்த அளவிற்கு தான் ஒரு எழுத்தை வடிவமைக்கிறது என்பதை அவர்கள் புரிந்து கொள்வார்கள். ஆனால் நிச்சயமாக திருத்துகின்ற எக்ஸாமினருக்கு நீங்கள் இதைத்தான் சொல்லிக் கொண்டிருக்க என்ற அளவிலாவது ஒரு தெளிவு வேண்டும். ஆகவே நல்ல இடமிட்டு எழுத வேண்டும். அது போன்ற நபர்கள் இந்த சப்ஹெட்டிங்ஸ்லாம் போட்டு எழுதணும், முன்னுரை முடிவுரை அதெல்லாம் எழுதணும். அதுக்காகத்தான் இந்த மெமரிக்காக இந்த ஒரு சம்மரி என்ற ஒரு அளவிலே நான் கொடுக்குறேன். இடைநிலை கல்வி ஆணையத்துடைய சுருக்கம் இதுதான். எப்பொழுது நிறுவப்பட்டது? 1952ஆம் ஆண்டு டாக்டர் ஏ லட்சுமண சுவாமி தலைமையில் இந்த முதலியார் கமிஷன் நிறுவப்பட்டது. இடைநிலை கல்வி ஆணையம் நிறுவப்பட்டது. என்ன நோக்கம்? தேசிய தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் இடைநிலை கல்வியை சீர்திருத்துவது. அதாவது அந்த கடந்த கால வரலாறு இப்பொழுது எப்படி இருக்க வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு, அதை பற்றியதான் அந்த நோக்கம் என்பது. தேசிய தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் இடைநிலை கல்வியை சீர்படுத்துதல். கவனம் செலுத்த வேண்டிய பகுதிகள் எது அப்படின்னா, இந்த இடைநிலை பொறுத்தவரை பாடத்திட்டத்தை பற்றி சொல்கிறாங்க, தொழிற்பயிற்சியை பற்றி சொல்கிறாங்க, ஒழுக்க கல்வியை பற்றி பேசுகிறாங்க. இதெல்லாம் நம்ம கவனம் செலுத்த வேண்டிய பகுதிகள். அடுத்து குறிக்கோள்கள். சமூக பொருளாதார வளர்ச்சி ஆதரிக்க வகையில் மறுசீரமைக்கப்பட்ட பாடத்திட்டம் ரொம்ப முக்கியமான குறிக்கோளாக சொல்லுங்கள். இதை சம்மரியில் நம்ம சொல்கிறோம். அடுத்து தேசிய ஒற்றுமையும் நடைமுறை அறிவையும் ஊக்குவிப்பது தான் இந்த குழு. தார்மீக, அறநெறி, குடிமை மற்றும் தொழிற்பயிற்சிக்கு முக்கியத்துவம் தருவது.
அடுத்து பின்னணியை பற்றி என்ன முக்கியமான கருத்தை நம்ம மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும். சுதந்திரத்துக்கு பிந்தைய கல்வி தத்துவார்த்தமானதாக இருந்தது, வெறுமனே தியரிட்டிக்கலாக இருந்துச்சு. பிரிட்டிஷ் செல்வாக்கு மிக்கது. பிரிட்டிஷ் செல்வாக்கு அப்படின்னா என்னது? அது ரொம்ப அடிமைத்தனமான ஒரு கல்வி, குமஸ்தா ஆக்குகின்ற ஒரு கல்வி, படைப்புத்திறன் அற்ற ஒரு கல்வி. அதுதான் சுதந்திரத்துக்கு பிந்தைய கல்வி. புறக்கணிக்கப்பட்ட தொழிற்கல்வியாக இருந்தது. தொழிற்கல்வியே கொடுக்கல, சும்மா அப்படியே குமஸ்தாவாகவே அல்லது ஏதோ சொன்னதை செய்யக்கூடிய ஒரு சாதாரண ஒரு கடைநிலை ஊழியர் போன்று தான் அவர் நம்மை வைத்திருந்தார். ஆகவே புறக்கணிக்கப்பட்ட தொழிற்கல்வி, திறன், எந்த திறனுமே இல்லை. கிளிப்பிள்ளைக்கு சொன்ன மாதிரி என்ன சொல்கிறாங்களோ அதை செய்கிறதுக்கு ஒரு குமஸ்தா வேலை பார்க்குறது தான் நிறைய இந்தியர்களுடைய படிப்பு பயன்பட்டது. ஆகவே அந்த திறன் இடைவெளியை உருவாக்குகிறது. இதை பின்னணியில் இதெல்லாம் சொல்கிறோம். அப்புறம் கல்வியை வளர்ச்சி இலக்குகளுடன் இணைப்பதை ஆணையம் நோக்கமாக கொண்டது. வளர்ச்சி இலக்கில் எது எதுன்னு நம்ம பார்த்தோம். எங்கெங்கெல்லாம் உதாரணமாக டீச்சிங் குவாலிட்டி ரொம்ப ஹையாக இருக்கணும், அதனால ப்ரீ சர்வீஸ் இன் சர்வீஸ் ட்ரெயின்லாம் கொடுக்கணும், அதெல்லாம் சொன்னாங்க இல்லையா? அதை ஞாபகம் வச்சுக்கணும். இந்த கல்வியை வளர்ச்சி இலக்குடன் இணைப்பதை ஆணையம் நோக்கமாக கொண்டது. உறுப்பினர்கள் யார்? கல்வியாளர்கள், நிர்வாகிகள் மற்றும் பல இடங்களிலிருந்து, பல மாகாணங்களிலிருந்து வந்த நிபுணர்கள் அடங்குவார்கள். உள்ளடக்கம் மற்றும் பாடத்திட்ட மேம்பாட்டுக்கான பன்முக பிரதிநிதித்துவம் அங்கே இருந்தது. எல்லாரையும், அதாவது ஆண்கள், பெண்கள், மலைவாழ் பக்கத்தில் மலைகளிலே வாழக்கூடியவர்கள், காடுகளிலே வாழக்கூடிய கிராமப்புறத்தில், இப்படி அனைவரையும் இணைத்து செய்யக்கூடிய அந்த பன்முக பிரதிநிதித்துவம் அங்கு இருந்தது. முக்கிய பரிந்துரைகள் என்ன? கல்வி மற்றும் தொழிற்கல்வியை கலக்கும் பண்படுத்தப்பட்ட பாடத்திட்டம், ரெண்டையும், கல்வியை தொழிற்கல்வியை கலப்பது அல்லது இணைப்பது. சிறப்பு பாடங்கள், விவசாயம், வணிகம் முதலியன வழங்கும் பல்நோக்கு பள்ளிகள். அறிவியல், கணிதம் மற்றும் தொழில்நுட்ப முன்னேற்றங்களில் கவனம் செலுத்துவது. தொழில் மற்றும் மனநலவு ஆதரவுக்கான வழிகாட்டுதல் மற்றும் ஆலோசனை சேவைகள். சிறந்த ஆசிரியர் பயிற்சி, மேம்பட்ட பணி நிலைமைகள், மதிப்புகள் மற்றும் பொறுப்பை வளர்க்கும் ஒழுக்க மற்றும் குடிமை கல்வி. அப்புறம் ஆசிரியர் கல்வியிலே தாக்கம், கட்டாய தொழில்முறை பயிற்சி, முன் சேவை மற்றும் பணியிடை பயிற்சி, பன்முகப்படுத்த பாடத்திட்டத்திற்கான சிறப்பு ஆசிரியர் பயிற்சி, இவையெல்லாம் அவர் சொன்னார்கள். அப்புறம் ஆசிரியருடைய நிலையை மேம்படுத்துதல், ஆட்சேர்ப்பு மற்றும் தக்க வைப்பை மேம்படுத்துதல். அதாவது சிறப்பான கல்வியை கொடுத்து தக்க வைத்துக் கொள்ள வேண்டும், அவர்களுடைய நிலை உயர வேண்டும். அப்படி இருந்தால்தான் அவர்கள் தங்குவார்கள். அதாவது கல்வியை செயல்படுத்துவதற்கு நிரந்தரமான உறுப்பினர்களாக மாறுவார்கள். அதையெல்லாம் அவர் சொன்னார்கள். இடைநிலை கல்வியிலே தாக்கம் என்ன என்று பார்த்தா, பல்வேறு தொழில்நுட்பங்களுக்கான பரந்த பாடத்திட்டம், நடைமுறை அறிவில் கவனம் செலுத்துதல், வேலைவாய்ப்பு மற்றும் தன்னம்பிக்கை வளர்ப்பது, மேம்படுத்தப்பட்ட மாணவர் ஆதரவு சேவைகள், ஆலோசனை வழிகாட்டுதல், மதிப்பு அடிப்படையிலான கல்வி மூலம் தேசிய ஒற்றுமை ஊக்குவித்தல். இதெல்லாம் அதில் இருக்கக்கூடிய இந்த கருத்துக்களை வைத்துக்கொண்டு நீங்கள் எழுதி பார்க்கலாம். அதுக்காக ஒரு டெஸ்ட்டுக்காக தான் இதை நான் தருகிறேன். ஒருவேளை நீங்கள் விரும்பினால் இதை நீங்கள் எழுதி பார்க்கலாம். அதற்கான ஒரு பயிற்சி தான் இது. முடிவுரையில் நான் என்ன சொல்லலாம்? இந்தியாவினுடைய இடைநிலை கல்வியில் குறிப்பிடத்தக்க தாக்கம், நடைமுறை, உள்ளடக்கிய மற்றும் மதிப்பு அடிப்படையிலான ஒரு அணுகுமுறை, தொழிற்பயிற்சி, ஒழுக்க கல்வி மற்றும் ஆசிரியர் மேம்பாட்டிற்கான ஒரு அறக்கட்டளை போன்று இருந்தது இந்த ஒரு குழு. இந்தியாவில் கல்விக் கொள்கைகளை தொடர்ந்து செல்வாக்கு செலுத்துகிறது இந்த இரண்டாம் இடைநிலை குழு, செகண்டரி எஜுகேஷன் கமிஷன் என்று சொல்லக்கூடிய இடைநிலை. இதில் ஒரு சில கேள்வியை கேட்கலாம். இது வேகமாகவே நம்ம ஏற்கனவே இதெல்லாம் பார்த்தா தான். நான் ஏற்கனவே பல வீடியோஸில் இதையும் போட்டிருக்கேன். இந்த நெட்டுக்கு தயாரிக்கின்ற பொழுது இந்த கேள்வியெல்லாம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இருந்தாலும் வேகமாக பார்ப்போம். இந்த டிஆர்பி எஜுகேஷன் என்று சொல்வதால் அடிப்படையாக நாம் தெரிந்து கொள்கிறோம். அதாவது மெமரி பேஸ்டு கொஷின்ஸ் as well as ஹையர் ஆர்டர் கொஷின்ஸ், அனாலிசிஸ், அப்ளிகேஷன், எவாலுவேஷன் கொஸ்டின் எல்லாமே இணைந்த ஒரு கலவையாக நான் கொடுக்கின்றேன். அதை பார்த்துக்கொள்ளும். இடைநிலை கல்வி ஆணையத்தின் தலைவராக இருந்தவர் யார்? டாக்டர் ஏ லட்சுமணசாமி முதலியார். அவர் தான் தலைமை தாங்கினார். ஆகவே தான் இது முதலியார் ஆணையம் என்று அழைக்கப்படுகிறது. இடைநிலை கல்வி ஆணையம் எப்பொழுது நிறுவப்பட்டது? 1952. சுதந்திரத்துக்கு பிந்தைய இடைநிலை கல்வி சீர்திருத்தங்களை நிவர்த்தி செய்வதற்காக 1952 ஆணையம் உருவாக்கப்பட்டது. ஆணையத்துடைய ஒரு முதன்மை இலக்கு, அதாவது மிக மிக முக்கியமான இலக்கு அப்படின்னு பார்த்தா தொழிற்கல்வியில் கவனம் செலுத்துவது. அதான் இது இந்த நாளில் நம்ம அதை தான் சொல்கிறோம். தொழிற்கல்வியில் கவனம் செலுத்து, கல்வியை மிகவும் நடைமுறை மற்றும் தொழில் சார்ந்ததாக மாற்றுவது, அதாவது ப்ரொஃபஷனல் டச்சுன்னு சொல்கிறோமே, அது போன்ற ஒரு தொழில் சார்ந்ததாக மாற்றுவதை ஆணையம் நோக்கமாக கூடாது. ஆசிரியர் பயிற்சியெல்லாம் ப்ரொஃபஷனல் ட்ரைனிங் கொடுக்கணும்னு அவங்க சொன்னாங்க. கமிஷன் பொதுவாக எவ்வாறு குறிப்பிடப்படுகிறது? முதலியார் ஆணையம். இதெல்லாம் தேவையில்லை, ரொம்ப ஈஸியான விஷயம். இடைநிலை கல்விக்கான ஆணையத்தின் முக்கிய பரிந்துரை என்ன?
பன்முகப்படுத்தப்பட்ட பாடத்தை. இது ஒரு அருமையான கேள்வி. இடைநிலை கல்விக்கான ஆணையத்தில் முக்கிய பரிந்துரை இந்த நாளில் எதை சொல்லலாம் அப்படின்னா, பன்முகப்படுத்தப்பட்ட பாடத்தினர், டைவர்சிஃபைடு கரிக்குலம்னு சொல்கிறது. கல்வி மற்றும் தொழில்சார் பாடங்களை உள்ளடக்கிய ஒரு பாடத்திட்டத்தை ஆணையம் பரிந்துரைத்தது. எந்த வகையான பள்ளிகளை உருவாக்க ஆணையம் பரிந்துரைத்தது? பலநோக்கு பள்ளிகள், அதாவது மல்டி பர்பஸ் ஸ்கூல்ஸ் அப்படின்றது. இந்த பள்ளிகள் விவசாயம், வணிகம் மற்றும் தொழில் போன்ற பாடங்களில் சிறப்பு பயிற்சி தரும். தேசிய வளர்ச்சியில் எந்தெந்த பாடங்களுடைய முக்கியத்துவம் வலியுறுத்தப்பட்டது? முக்கியமாக அறிவியல் அண்ட் கணிதம். ஏன்னா பழைய காலத்தில் குமாஸ்தாவாக இருப்பதற்கு இதெல்லாம் தேவையில்லை. அறிவியல் கணிதம் பெரும்பாலும் ஒரு அடிமைத்தனமான ஒரு கல்வி தான் சுதந்திரத்துக்கு முன்னால் இருந்தது என்பது தான் இவர்களுடைய கணிப்பு. ஆகவே மாணவர்களை அந்த படைப்புத்திறனில் வளர்ப்பதற்காக அறிவியல் மற்றும் கணிதம் தர வேண்டும் என்று இவர்கள் பரிந்துரைத்தார். இந்த பாடங்கள் தொழில்நுட்ப முன்னேற்றத்திற்கு அவசியமானதாக கருதப்பட்டன. அடுத்து, குடிமை பொறுப்பை வளர்ப்பதற்கு எந்த வகையான கல்வியினுடைய முக்கியத்துவத்தை ஆணையம் வலியுறுத்தியது? ஒழுக்கம் மற்றும் குடிமை கல்வி. ஏன்னா மாரல் அண்ட் எத்திக்கல் எஜுகேஷன் சொல்லக்கூடிய ஒழுக்க மற்றும் குடிமை கல்வி. மாணவர்களோட குடிமை கடமை, அதாவது சிட்டிசன்ஷிப் சொல்கிறோமே, அந்த குடிமை உரிமை, கடமை, தேசிய பெருமை, இதை வளர்ப்பதை நோக்கமாக கொண்டது. ஆசிரியர்கள் தொடர்பான ஆணையத்தினுடைய இலக்குகள் ஒன்று எது என்று கேட்டால், ஆசிரியர் பயிற்சியை மேம்படுத்துதல், ப்ரொஃபஷனலாக கொண்டு போகுது, அதற்கான பாடத்திட்டத்தை வடிவமைத்தல். அதாவது பாடங்களை மிக சிறப்பாக அவர்கள் புலமை பெற்று இருப்பதற்கு அல்லது அந்த பாடங்களை சரியாக சொல்லித் தருவதற்குரிய அந்த யுக்திகளை கற்றுக்கொள்வதற்கான தரம் மிகுந்த ஒரு பயிற்சி வேண்டும் என்று நினைத்தார்கள். கற்பித்தல் தரத்தை மேம்படுத்த ஆசிரியர்கள் தொழில்முறை பயிற்சி அளிக்க ஆணையம் பரிந்துரைத்தது. எந்த கல்வி அணுகுமுறை ஆணையம் நிராகரித்தது? தத்துவார்த்தம் மட்டும் போதும் என்று, அதாவது என்ன சொல்கிறது, வெறும் இன்ஃபர்மேஷன், ரொம்ப கருத்துக்கள், ரொம்ப டிபேட், அறிவார்ந்த முறையில் விவாதம் செய்வது, அதெல்லாம் வேணான்னு சொன்னாங்க. அதை நிராகரிக்கிறது இந்த கல்வி அணுகுமுறை. அதாவது ப்ராக்டிக்கலாக இருக்கணும் கல்வி. எஸ்பெஷலி இந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு நடைமுறை திறன்களை வளர்ப்பதாக இருக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய கோட்பாடு. ஆகவே கோட்பாட்டு மற்றும் நடைமுறை கல்விக்கு இடையில் சமநிலையை அதாவது ரெண்டு வேணும். அதாவது அகடமிக் எக்ஸ்போஷரும் வேணும், அகடமிக் நாலேஜ் வேணும், ப்ராக்டிக்கல் நாலேஜ் வேணும். ரெண்டையும் இணைக்கக்கூடிய ஒரு சமநிலை, அதை ஆணையம் ஆதரித்தது. பின்வருவற்றில் எது ஆணையத்தினுடைய பரிந்துரை அல்ல? ஆங்கிலம் மட்டும் கற்பிக்கும் கல்வியை ஊக்குவிப்பது அது ஆணையத்தினுடைய பரிந்துரை அல்ல, பலதரப்பட்டது. முக்கியமாக பன்முகப்படுத்தப்பட்ட பாடத்திட்டம். ஏன்னா ஆங்கிலங்கிறது நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும், ஆகவே பிள்ளைகளை படிக்க வைப்பாங்க. கிராமப்புறங்களிலோ அல்லது மலைகளில் வாழக்கூடிய சாதாரண மக்கள், ஆகவே தான் இந்த பன்முகப்படுத்தப்பட்ட பாடத்திட்டம், டைவர்சிஃபைடு கரிக்குலம். அது மட்டும் இல்லை, இந்த அறிவு சார்ந்த முறையிலே மாணவர்கள் இருக்க முடியாவிட்டால் தொழில் சார்ந்த கல்வியையும் பள்ளிகளிலே அவர்கள் படித்து கொள்ள வேண்டும் என்று சொல்வது தான் இந்த பன்முகப்படுத்தப்பட்ட பாடத்திட்டம், டைவர்சிஃபைடு கரிக்குலம். தொழிற்பயிற்சி ஏன் வலியுறுத்தப்பட்டது அப்படின்னு இந்த நாளில் எதை சொல்லுவோம் அப்படின்னு சொன்னால், மாணவர்களை நிதி ரீதியாக, அதாவது பொருளாதார ரீதியாக தன்னிறைவு பெற செய்தது. நிதியின் என்று சொல்வதில்லை, பொருளாதார ரீதியாக தன்னிறைவு பெற செய்தது. பிற்காலத்தில் அவர்கள் படித்து முடித்து விட்டு வேலை இல்லாவிட்டால் வேறு மாதிரி ஆகிவிடும். அவர்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் தவறான வழிமுறைகளை கையாள்வதற்கு வழி இருக்கிறது. ஆகவே அவர்கள் பொருளாதார ரீதியாக தன்னிறைவு பெற செய்தல் தான் இந்த ஸ்கூல் எஜுகேஷன்ட்டு முக்கியமான ஒரு வேலை. தொழிற்பயிற்சின்ட்டு ஒரு முக்கியமான நோக்கம். மாணவர்களை வேலை வாய்ப்புகளை தயார்படுத்துவதை நோக்கமாக கொண்டு தொழிற்பயிற்சி. அடுத்து, மாணவர்களுடைய சீரான வளர்ச்சிக்கு ஆணையம் பின்வருவற்றில் எதை ஆதரித்தது? கல்வி பாடங்கள், கல்வி மற்றும் தொழிற்கல்வி பயிற்சியை இணைக்கும் ஒரு பாடத்திட்டம், அதுதான் ரொம்ப முக்கியம். கல்வி மற்றும் தொழிற்கல்வி பயிற்சியை இணைக்கும் ஒரு பாடத்திட்டத்தை இந்த ஆணையம் பரிந்துரை செய்து. இந்த அணுகுமுறை பல்வேறு கல்வி தேவைகளை நிவர்த்தி செய்வதற்காக உருவாக்கப்பட்டது. இந்த கமிஷனில் யார் உறுப்பினர்களாக இருந்தார்கள்? இந்திய கல்வியாளர், வெளிநாட்டுக்காரங்கள்லாம் இல்லை, இந்திய கல்வியாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் மட்டும். அதாவது பல இடங்களில், பல மாகாணங்களிலிருந்து பல்வேறு அனுபவங்களை கொண்ட கல்வியாளர்கள் இந்த குழுவில் உறுப்பினர்களாக இருந்தார்கள். பல்வேறு கண்ணோட்டங்களை பிரதிநிதிப்படுத்த இந்திய நிபுணர்களை இந்த ஆணையம் உள்ளடக்கியிருந்தது. தேசிய பெருமை வளர்ப்பதை ஆணையம் எவ்வாறு நோக்கமாக கொண்டிருக்கிறது? இந்த நாளில் எதை சொல்லணும்னா, ஒழுக்க மற்றும் குடிமை கல்வி மூலம் அதை செய்ய நினைத்தது. இந்த அம்சம் பொறுப்புள்ள பெருமை மிக்க குடிமக்களை வளர்ப்பதை நோக்கமாக கொண்டிருக்கிறது. இந்த கல்வி உருவாக்கம், ஒழுக்க மற்றும் குடிமை கல்வி ஸ்கூல் எஜுகேஷனை கொடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள். ஆசிரியர் சிறப்பு பயிற்சி குறித்து ஆணையத்தின் நிலைப்பாடு என்ன? ஆசிரியர் சிறப்பு பயிற்சி, அதாவது ஆசிரியர்கள் பாடப்பிரிவுகளில் நிபுணத்துவம் பெற்றிருக்கிறது தான் ரொம்ப முக்கியம்.
அதாவது பாடம் ஏற்கனவே படித்து தான் அந்த ஆசிரியர் பயிற்சிக்கு வருகிறார்கள். இன்னும் அதில் புலமை பெற்றிருக்க வேண்டும் பாடத்தில். அதோடு அந்த பாடத்தை எவ்வாறு சொல்வது என்ற அந்த யுக்திகளிலே அல்லது அந்த திறன்களிலே அவர்கள் பயிற்சி பெற்றிருக்க வேண்டும். அதுதான் சிறப்பு பயிற்சி என்று இவர்கள் சொல்லுகிறார். ஆசிரியர்கள் பாடப்பிரிவுகளில் நிபுணத்துவம் பெற்றிருக்க வேண்டும். மாறுபட்ட பாடத்திட்டத்தை ஆதரிக்க சிறப்பு பயிற்சி ஊக்குவிக்கப்பட்டது. பல்நோக்கு பள்ளிகள் அறிமுகப்படுத்தப்பட்டன. எவ்வாறு அறிமுகப்படுத்தப்பட்டன அப்படின்னா, பல்வேறு கல்வி வழிகளை வழங்குவதற்காக இந்த பல்நோக்கு பள்ளிகள் அறிமுகப்படுத்தப்பட்டன. இந்த பல்நோக்கு பள்ளிகள் ஏன் அறிமுகப்படுத்தினா, பல்வேறு கல்வி வழிகளை வழங்க. இந்த பள்ளிகள் மாணவர்களுடைய பல்வேறு நலன்களை பூர்த்தி செய்தன. அதாவது விவசாயம், வணிகம், அப்படி தனித்தனியாக. அதாவது வெறுமனே ஏட்டுக்கல்வி ஒன்று இருக்கிறது. இப்போ உதாரணமாக ப்ரொஃபஸர் ஆகணும், டீச்சர் ஆகணும்னா அது ஒரு வகையான கல்வி நமக்கு தேவை. அது நிறையா கன்செப்சுவல் லேர்னிங் சொல்லுவோமே, அது ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே நேரத்தில் வணிகம், விவசாயம், அதுக்கு தேவையான ஒரு படிப்பு வேணும். அந்த வகையில் தான் இதை சொல்லுவேன். இந்த பள்ளிகள் இந்த மல்டிபர்பஸ் ஸ்கூல்ஸ் அப்படிங்கிறது மாணவர்களுடைய பல்வேறு நலன்களை பூர்த்தி செய்தன. ஆசிரியர்களுடைய பணி நிலைமைகளுக்கு என்ன மாற்றம் பரிந்துரைக்கப்பட்டது அப்படின்னா, பணி நிலைமைகளை மேம்படுத்த, ஆசிரியர் பணி நிலைமைகளை மேம்படுத்து, தரமான ஆசிரியர்களை ஈர்க்க சிறந்த நிலைமைகள் பரிந்துரைக்கப்பட்டன. எதிர்கால பணிகளுக்கு மாணவர்களை தயார்படுத்துவதற்கு ஆணையம் எந்த பகுதியை வலியுறுத்தியது? நிச்சயமாக தொழிற்கல்வி பயிற்சி. இந்த பயிற்சி மாணவர்களை அதிக வேலைவாய்ப்பு பெற செய்வதை நோக்கமாக கொண்டது. பின்வரும் நோட்டில் எது ஆணையத்தினுடைய தாக்கத்தை சிறப்பாக விவரிக்கிறது அப்படின்னு சொன்னால், இடைநிலை கல்வி சீர்திருத்தத்தில் அடித்தளமிட்டது. அதாவது கல்வியை சீர்திருத்தம் செய்வதற்கான ஒரு அடித்தளத்தை கொடுத்தது இந்த இடைநிலை கல்வி குழு. இடைநிலை கல்வி மேம்பாடுகளுக்கு ஆணையத்தினுடைய பணி மிக முக்கியமானது. ஏன்னா முதவே சீட்ஸ் எல்லாம் போட்டாங்க. அது இன்றைக்கு வரைக்கும் அதனுடைய பாதிப்பு இருக்குது. முக்கியமாக நம்ம சொல்கிறோம், இன்றைக்கி திறன்களை பற்றி இன்றைக்கி பேசுகிறோம், ஸ்கில் பேஸ். இப்போ எல்லாம் அகடமிக்காகவே ரொம்ப இருந்துட்டோம் அப்படின்னு சொல்லி இந்த நியூ எஜுகேஷன் பாலிசியே 2020 பேசுது. நம்மளுடைய கல்வி இனிமேல் திறனை சார்ந்த கல்வியாக காம்பிடென்சி பேஸ்டு எஜுகேஷன் சொல்கிறோம். எந்த அளவிற்குன்னு சொன்னால், சின்ன நம்ம எப்படி சிஸ்டத்தை உருவாக்கியிருக்கான்னு தெரியும். 5+3+3+4 அப்படின்னு உருவாக்கிறாங்க. இந்த 5 அடிப்படை கல்வி, அதிலேயே திறன்கள் வேண்டும் என்று இந்த புதிய கல்விக் கொள்கை சொல்லுகிறது. அவர்கள் எண்ணிலும் எழுத்திலும் எல்லாம் அறிந்து தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அந்த சின்ன வயசுலேயே. அது ஒரு மாதிரி ஃபார்மல் எஜுகேஷனாக இருக்கணும் கூட. இதெல்லாம் திறன்கல்வி தான். அதனால் அன்னைக்கு சொன்ன அந்த திறன்கல்வி இன்றைக்கி அது இம்ப்ளிமெண்டேஷன் ஆகுது. அது இன்று அது செயல்படுத்தப்படுகிறது. அப்போது பல நிலைகளில் செயல்படுத்தினாலும் இப்பொழுது முழுமையாக செயல்படுத்த அரசு நினைக்கின்றது. ஆகவே இடைநிலை கல்வி மேம்பாட்டுகளுக்கு ஆணையத்தினுடைய பணி மிக முக்கியமானது. இடைநிலை கல்வி ஆணையத்துடைய பரிந்துரைகளுடைய இறுதி இலக்கு என்ன? தன்னம்பிக்கை கொண்ட பொறுப்புள்ள குடிமக்களை உருவாக்குவது தான் இதனுடைய நோக்கம். அதாவது இறுதி இலக்கு. எல்லா இலக்கும் சொன்னோம், அப்ஜெக்டிவ்ஸ்லாம் சொன்னோம். எல்லா அப்ஜெக்டிவும் மிக மிக சிறந்த அப்ஜெக்டிவ் என்ன, இலக்கு என்ன அப்படின்னு சொன்னால், தன்னம்பிக்கை கொண்ட பொறுப்புள்ள குடிமக்களை உருவாக்க வேண்டும் என்பது தான் இந்த இடைநிலை குழுவினுடைய ஒரு முக்கியமான நோக்கம். மாணவர்களுடைய முழுமையான வளர்ச்சி மற்றும் வேலைவாய்ப்பு திறனை ஆதரிப்பதை இந்த ஆணையம் நோக்கமாக கொண்டிருக்கிறது. ஸோ தேங்க்யூ வெரி மச் டியர் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம காலையில் ஆங்கிலத்தில் கொடுத்தோம், இப்பொழுது தமிழில் கொடுக்குறோம். நான் நீங்கள் கொஞ்சம் ஒரு முறையாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லது. அப்படியே எல்லாவற்றாலும் பரவாயில்ல, நான் எல்லாவற்றையும் நான் கொடுத்து கொண்டே இருக்கிறேன். தேவைப்படும் போது நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். God bless you abundantly. Thank you very much for your presence. இந்த முறை உங்களுக்கு சரியானதாக இருக்கிறதா என்று எனக்கு தெரியவில்லை. ஒருவேளை நீங்கள் எனக்கு இது வேண்டாம், வேறு மாதிரி செய்யுங்கள் என்று சொன்னாலும் செய்ய நான் காத்திருக்கின்றேன். நான் என்ன நினைக்கிறேன், எவ்வாறு ஒவ்வொரு கேள்வியையும் பார்க்க வேண்டும். அடுத்து இந்த ஹையர் ஆர்டர் கொஷின்ஸ் எப்படி வரும், எப்படி இதே டிஸ்கிரிப்டிவ் ஆன்சர்ஸ் எப்படி வருங்கிறத நான் சொல்ல போகிறேன். அடுத்தது இப்போ முதல்ல அடிப்படையான அந்த கருத்துக்களை சொல்லிவிட்டு அதற்கு பிற்பாடு நான் இன்னும் கொஞ்சம் டீப்பாக உள்ளே போய் அந்த கேள்விகளை வடிவமைத்து அதுக்கான விடைகளை எவ்வாறு கொடுக்கலாம் என்று உங்களுக்கு ஒரு பிளான், ஒரு மாடல் ஒன்று தர இருக்கின்றேன். ஆகவே தொடர்ந்து நீங்கள் பார்க்க வேண்டும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். God bless you abundantly. Give your comments, suggestions, and I have given my phone number also. ஆனால் தயவுசெய்து ஃபோன் நம்பரை கூட நீங்கள் பயன்படுத்தி என்னிடம் கேளுங்கள். நீங்கள் ஏன்னா இது நான் மாணவர்களுக்கென்றே என் வாழ்க்கையை அர்ப்பணித்தவன் நான். ஏன்னா அந்த காலத்தில் இருந்தே இந்த வேலையை நான் செய்து கொண்டு இருக்கிறேன். பேராசிரியர் இருந்த காலத்திலேருந்து பிஎட் கல்லூரி, சென்ட் சேவியர்ஸ் பிஎட் கல்லூரியில் நான் வேலை செய்த 2001 இந்த நெட்டு, இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு தயார் பண்ணி. இப்போ தான் பல காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் இருக்குது. அந்த காலகட்டத்தில் நெட்டு இருந்துச்சு, ஸ்லெட்டுன்னு வச்சுருந்தாங்க. அதுக்கு மாணவர்களெல்லாம் நான்
அதாவது பேராசிரியராக இருந்து கொண்டே பல பாடங்களை நடத்தி கொண்டே ஒரு மாதிரி அது சைட் பை சைடாகவே இந்த பயிற்சிக்கும் அவர்களை தயார் செய்திருக்கேன். மாணவர்கள் இன்றெல்லாம் ஒரு பெரியவர்களாக இருக்கிறார்கள், மேன்மிதங்கியவர்களாக இருக்கிறார்கள் என்பதை நினைக்கின்ற பொழுது மகிழ்ச்சியாக இருக்கிறது. அந்த பணியை இந்த ரிட்டையர்ட் ஆன பின்னாலும் தொடர்ந்து செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆவல். ஆகவே உங்களுடைய மேலான ஆதரவுக்கு நன்றி. நிறைய நீங்கள் பார்க்கிறீர்கள், சும்மா சொல்லக்கூடாது. எஜுகேஷனில் வந்து இவ்வளோ பார்க்க மாட்டாங்கன்னு சில பேர்லாம் சொன்னாங்க. ஆனால் அப்படி இல்லை, தேவை இருந்தால் நீங்கள் பார்க்கிறீர்கள். அது நிச்சயமாக எனக்கே தெரியுது. ஏன்னா சில காணொலிகள்லாம் 400, 500, 900 அப்படிலாம் போகுது என்றால் ஏதோ நான் நல்லா தான் சொல்கிறேன் போல இருக்கும். அப்படி எனக்கு ஒரு உறுதி இருக்குது. நான் நல்லவற்றை கொடுத்து கொண்டே இருக்கிறேன் என்ற ஒரு உறுதியை நீங்கள் பார்ப்பதன் வழியாக நான் அறிந்து கொள்கிறேன். அதோடு சேர்த்து உங்களுடைய கமெண்ட்ஸையும் நீங்கள் சொன்னீர்கள் என்று சொன்னால் அது இன்னும் உதவியாக இருக்கும். அல்லது இப்படி நடத்துங்கள் என்று சொல்லுங்கள், அல்லது வேறு வேண்டுமானாலும் எதுவும் கேள்வி, இதையெல்லாம் எங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபைலாக கொடுக்க அப்படின்னு சொன்னாலும், ஏதோ ஒரு இந்த செலவு, இந்த இன்டர்நெட் செலவு செஞ்சதுக்கு ஏதாவது கொஞ்சம் கொடுத்துட்டு நீங்கள் அதை வாங்கிக்கிறனாலும் ரொம்ப சந்தோஷம். யூ ஆர் மோஸ்ட் வெல்கம் டு கான்டாக்ட் மீ த்ரூ த ஃபோன். காட் பிளஸ் யூ. பர்சனலாக உங்களுக்கு செய்ய நான் நினைக்கின்றேன்.